இப்படித்தான் அவனால் எழுத முடிந்தது. சினிமாவை பாடல் எழுதுவதாக இருந்தால் இதைத்தான் அவன் எழுதினான். சொர்க்கத்தில் இருந்து நரகம் வரை நாம் எல்லோரும் அறிந்தது இரண்டு வாழ்க்கை முறை. சொர்க்கத்தில் இருந்து நரகம் வரை நான் சொல்லாமல் தெரிவது இரண்டு வாழ்க்கை முறை. அது என்ன? ரெண்டு வர்க்கம், ஒரு ஏழை வர்க்கம், இன்னொன்று பணக்காரர். இந்த ரெண்டு வர்க்கத்துக்கு இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அவ்வளவு அழகாக இந்த பாடலில் சொல்லியிருப்பான். நான் சொல்லுகிற இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் யூடியூபில் போய் கேட்டுப்பாங்க. சொர்க்கத்தில் இருந்து நரகம் வரை நான் சொல்லாமல் புரியும் வாழ்க்கை முறை, வர்க்கத்தில் இரண்டு வாழும் வரை இந்த மண்ணில் ஏழு நல்ல நீதிமுறை. வானை கழுவும் மாளிகையில் உங்கள் வாழ்வும் வளமும் விளையாட, பாலும் பழமும் உணவாக, உங்கள் பார்வை ஒவ்வொன்றும் பணமாக. சினிமா பாடலையா இது? கண்ணதாசன் எழுதிய சினிமா பாடல். வானை கழுவும் மாளிகையில் உங்கள் வாழ்வும் வளமும் விளையாட, பாலும் பழமும் உணவாக, உங்கள் பார்வை ஒவ்வொன்றும் பணமாக, பூனை உறங்கும் அடுப்பில் பெண்கள் கண்ணீர் வழிந்தோட. ரெண்டு மாறுபட்ட நிலை காட்டுகிறார். கோடி கோடி ஆடைகளில் உங்கள் கொஞ்சம் இளமை மெருகேறும், ஆடி பாடி வாழ்வதிலே உங்கள் ஆசையின் வேகம் சுவையேறும், மாற்றி உடுக்கும் ஆடை இல்லாமல் இங்கே மேலி முழுவது வெளியாகும். ரெண்டு வர்க்கத்தில் ஒரு சினிமா பாடல். இவ்வளவு நீண்ட பாடல் கூட தேவையில்லை. ஒரு பாடலில் ரெண்டு வரிகள். ஒரு மார்க்சிஸ்ட் கூட இதை சொல்ல முடியாது. ரெண்டே ரெண்டு வரிதான். எவ்வளவு செறிவாக அவனால் சொல்ல முடிகிறது வர்க்க வேற்றுமையை. பசி வர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரை. பசி வரல, அவ்வளவு உண்ட கொழுப்பு, உண்டு கொழுத்து கிடக்கிற கூட்டம் பசி வர வேண்டும் என்று மாத்திரை சாப்பிடுகிறது. பசிக்கு உணவு இல்லாமல் ஒரு கூட்டம் யாத்திரை செல்கிறது. பசி வர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள். அவனே தோன்றி நடித்து 3 படங்கள். அவனுக்கு பாட வேண்டும் என்று நிறைய ஆசை இருந்திருக்கிறது. மலேசியாவில் போய் அவன் பேசுகிற கூட்டங்களில் எல்லாம் நிறைய பாடி இருக்கிறான். சென்னை மெரினாவிலே கூட காமராஜர் உயிரோடு இருக்கிற பொழுது சித்திரை திருவிழா நடத்திய நேரம்